முனியப்ப சாமி முனியப்ப சாமி முனியப்ப சாமி எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி. குழந்தவரம் கேட்டதற்கு முனியப்ப சாமி நாங்க கோழி சேவை பொங்க வச்சோம் முனியப்ப சாமி அளந்தபடி வாங்கி வந்தோம் முனியப்ப சாமி இப்போ அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி அளவில்லாத செல்வம் பெற்றோம் முனியப்ப சாமி முனியப்ப சாமி முனியப்ப சாமி எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி எங்கள் குலநாயகனே முனியப்ப சாமி. எல்லாரும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நேரடியாகவே இந்த முனியப்பன் சாமியை பார்த்துருக்கோம், அதனால் வெள்ளக்குள்ள நடந்து வருவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் என்னென்னா, ஒரு மரத்துக்கடியில் தான் இருந்தாங்க பையன் இருந்தார். அவரோட சக்தியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மரம் வேரோட சாஞ்சு இன்னைக்கு யாருக்கும் ஒரு ஈக்கல்ல கூட பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு இருந்து இந்த கட்டடத்தை எழுப்புறதுக்காக எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே. ஏன்னா இந்த இடத்துல சாமியே இல்லைன்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஒரு வந்ததுங்க பேச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான வழியெல்லாம் அவர் கொடுக்கவே இல்லை. இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக உண்மையை அவங்க சில வேண்டுதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு கட்டணம் கட்டி இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு 25 பேர் தான் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தான் சாதாரணமாக ஆரம்பித்தோம். இன்னைக்கு எங்கேருந்து வராங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு 100 வருஷம் பழமையான கோயில். இன்னைக்கும் இவர் வந்து நடந்து போறாரு, குதிரை வேட்டைக்கு போறாருங்கிறத மக்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெண்களே ஆலயத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முனியப்பனாவே பயம் ஆக்ரோஷமாங்க. ஆனால் இவர் வந்து குழந்தை ரூபமாக சிறு பாலகனாக இருந்து இது எனக்கு எல்லாருடைய பெண்களை யார் வந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதெல்லாம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு சக்தியாக பிரமாண்டமாக போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எங்களுக்கு காவல்துறையினர் மூலம் ஊர் பொதுமக்களும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேலும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. அமாவாசைனா வாக்குலாம் இருக்கு, பூஜை இருக்கு. இந்த டைம் கிடக்குன்னா பௌர்ணமி பூஜை இருக்கு. விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இருந்து கல்யாணம் ஆகாதவங்க திருமண தடை இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேண்டிட்டு போகிறாங்க. அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த காரியம் நடந்துருச்சுங்க, வேண்டிட்டு போனோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுங்க, சாதாரண ஒரு துரும்புலேருந்து ஆரம்பித்தோம். இன்னைக்கு எங்கே நடந்துட்டு இருக்குது